துளாராசிக்காரர்களை யாரும் அண்ணே நம்மளை கவனிச்சிடுறேன், நீங்கள் நம்மளை கவனிச்சிருங்கண்ணா, இந்த வேலையெல்லாம் ஆகாது. நீங்கள் எப்போ அவங்களுக்கு தப்பான வழியில் காட்டுறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிடுவாங்க. ஓ, அந்தளவு நாணயமானவங்க. ஐயா, பயங்கர நியாயமானவங்க. வேணாம்மா, எனக்கு அவசியமே இல்லை, அப்படி ஒரு பணம் எனக்கு தேவையில்லைம்பாங்க. உனக்கு ஜால்ரா தூக்கி தான் நான் வாழணுமா, தேவையில்லை அப்படிம்பாங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்க? உலகமே அப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உன் வேலையை பாரியா, நீதி நேர்மடா சத்தியம்டா அப்படின்னு. அது வந்து அதில் அவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அதனாலேயே நீங்கள் பாருங்கள், துளாராசிக்காரர்கள் பெரும்பாலும் கீழே விழுகிறதில்ல. ஓ, எப்படி கிரக சூழ்நிலை வந்தாலும் நேர்மை என்ற ஆயுதம் அவர்கள்ட்ட இருப்பதனால் அவர்கள் கீழே விழுகிறதில்ல, நியாயத்தை பேசுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச துளாராசிக்காரங்க யாராவது பொய் பேசி பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லை, பேச மாட்டாங்க. ஆமாங்க, தெரியாமல் தப்பு நடந்துருச்சுங்க, இல்லை நான் வேணும்னு தான் செஞ்சேன், இல்லை எனக்கு அந்த சூழ்நிலையில் வர முடியல. அந்த மாதிரி துளாராசிக்காரர்கள் குவாலிட்டியாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே சரிங்க. ஏன்னா 3 முக்கிய கிரகங்கள், சுக்கிரன், சனி, சூரியன். சூரியன் வந்து கௌரவம் தேடும். அங்கே நீச்சமாகிறார் நம்ம எடுத்துக்கிறத விட அவர்களுடைய பாதகாதிபதி நீச்சமாகறனால ஆமாம், கௌரவம் என்னைக்கும் குறையக்கூடாது, மானம் பெருசுடா அப்படி நிற்பாங்க. அவங்களுடைய அந்த தன்மானம் அது ஒன்று. இந்த நேர்மையே இவங்களை வாழ வைக்கும்.